ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா தான் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ இப்போ சிட்டிக்குள்ள தான் இருக்கான். ஒரு அட்வென்ச்சரர் கில்டோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க கேள்விப்பட்ட ஆள் கண்டிப்பா நாங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றான். நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க எங்களை விடுறதா ஐடியால இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப எல்லாருமே பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஷியா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கல்ல அப்படின்னு யோகி கேட்கவும், அங்க போனா அவளுக்கு ரெஸ்ட் கிடைக்குமோ இல்லையோ, இங்கேயே வா நல்லா தூங்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறான். மவுண்டன்ஸ்குள்ள சில அட்வென்ச்சரர்ஸ் போனாங்க. அவங்க கூடவே சேர்த்து ஒரு பணக்கார பையன் ஒருத்தனும் போயிருக்கான். பட் அவங்க பார்ட்டி இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், பணக்கார பையனா கண்டிப்பா பல்கான ஆளுங்களை தான் கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா உண்மைதான், அவங்களாலேயே திரும்ப வர முடியலன்னா அங்க இருக்கிற மான்ஸ்டர் ரொம்பவும் டேஞ்சரஸானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன். இதை என்னோட ரெக்வஸ்டா கூட நீங்க எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு நம்ம ஹீரோ கிளம்பவோ அவர் விடுற மாதிரி தெரியல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு அவர் கேட்கறாரு. சரி அப்படின்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. எங்க 3 பேருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிளேட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்ததுன்னா நான் டைம் வரும்போது உங்ககிட்ட கேட்பேன், நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவனும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். சோ அந்த பார்ட்டியை தேடி நார்த் சைடு இருக்கிற மவுண்டன் பக்கமா நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ரைஸ் வில்லேஜ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ரைஸ்னா என்னன்னு யோகி கேட்கவோ, ஓ உனக்கு தெரியாது இல்ல, என்னோட வேர்ல்டுல நான் அதை தான் சாப்பிடுவேன், கண்டிப்பா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவோ, நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. அந்த ரைஸ் வில்லேஜ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சரையே மிஸ் ஐகோவோ சில ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் பாத்துக்கிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு நல்லபடியா நம்ம வேலையை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஷீமைசோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க கூட வந்திருப்பான். திடீர்னு ஒரு வாரமாகியும் அவனை காணோம். அதை நினைச்சு மிஸ் ஐகோ வருத்தப்படுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள சேர பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. என்ன சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஹோட்டல்கார் வந்து கேட்கவும், நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ நல்லது, ஆனா இதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லவோ, என்னாச்சு அப்படின்னு மிஸ் ஐகோ கேட்கறாங்க. மவுண்டன்ஸ்ல போய் தான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. மவுண்டன்ஸ்ல இப்போ மான்ஸ்டர்ஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால யாருமே இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வாரமா போல. ஒரு அட்வென்ச்சரஸ் பார்ட்டி கூட அங்க போயிட்டு இன்னும் திரும்ப வரல. பட் கவலைப்படாதீங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அனுப்பி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க கூட நைட் நம்ம ஹோட்டல்ல தான் தங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நைட் சொல்றான். இதோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஒரே ரூம்லயே தங்கிக்கலாம் ஹாஜிமே அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. யாருமே அவங்க ஃபேஸ பார்க்கல. ப்ளீஸ் ஹாஜிமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லவும், எனக்கு கேட்டதுதான் உங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ கேக்குறாங்க. இந்த வாய்ஸ் நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரியே இருக்குல்லன்னு ஒருத்தர் சொல்லவும், மிஸ் ஐகோ இது நாகமோவா தான் இருக்கும்னு சொல்லி ஓடி போய் பாக்குறாங்க. நாகமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போய் பார்க்கவும், மிஸ் ஐகோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாகமோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கவும், சாரி நான் நாகமோ கிடையாது, நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போக பார்க்கவும், இது நீ தான் எனக்கு நல்லா தெரியும், என்ன பார்த்தோன்னே மிஸ் ஐகோன் கூட சொன்னியன்னு கேட்கவும், ஓ அது வந்து குட்டி பொம்பளை அப்படிங்கறத எங்க லாங்குவேஜ்ல நாங்க அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். அவனோட டீச்சரை இப்படியா இன்சல்ட் பண்ணுவ? ஆமா இந்த 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், நீங்க தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நாகமோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். சாரி நாகமோ, இப்ப சொல்ல உண்மையிலே இது நீ தானு கேட்கவும், சரி ஓகே நான் தான் நாகமோ, எப்படி இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இப்ப டீச்சரை கண்டுக்கிடாம அவன் பாட்டு மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சொன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. எங்கப்பா இந்த பிக்கப் லைன்ஸ்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா. என்னால இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க முடியாது, ஹாஜிமே என்கிட்ட பேசு. ஆமா அந்த 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்கவும், நாங்க ஹாஜிமேக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லவோ, ஹை ராபிட் நீ ஒண்ணு எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ திருடிட்ட, நான் உனக்கு சொந்தமானவா தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, சிபிஆர் பண்ணி உன்னை காப்பாத்துறதுக்காக வாய் வச்சதெல்லாம் கிஸ்ஸா மாறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹாஜிமே ஒரு பொண்ணோட கிஸ் திருடிட்டு அந்த பொண்ணு கிட்ட இப்படியா பேசுறது, நீ ரொம்ப கெட்ட பையனா மாறிட்ட, உனக்கு அட்வைஸ் பண்ற டைம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சன்னு கேட்கவும், ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட முடி கலர் எப்படி மாறுச்சுன்னு கேட்கவும், ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஒரு கண்ணும் கையும் எப்படி போச்சுன்னு கேட்கவும், நான் ஹார்ட் ஒர்க் ரொம்பவும் பண்ணதுனால அது தானா கலந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஹாஜிமே கொஞ்சமாச்சு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மேனஸ்னா என்னன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நைட் வந்து சொல்லவும், சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ மேனஸோட நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு தான் மேனஸ் தெரியல, இந்த மாதிரி கேவலமான ஒரு பீஸ்மெண்ட் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவளோட அந்த காதுகள் அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யோகி உடனே அவனை ஒரு லுக் விடவும், என்ன லுக் விடுற அப்படின்னு அவன் கேட்கவும், உன்னை பார்த்தாதான் அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. உடனே அவன் டென்ஷன் ஆகி கத்தி எடுக்க போக்கவும், நம்ம ஹீரோ அவன் கையில ஷூட் பண்ணிருக்கான். இது உனக்கான வார்னிங் ஷாட் தான், இதுக்கு மேலே நீ என்ன கடுப்பேத்தினா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப யோகாங்கிற ஒரு பொண்ணு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அந்த 65th ஃப்ளோர்ல மாட்டிக்கிட்டப்போ இந்த பொண்ணை நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். நான் இதை பாத்துக்கிட்ட சேஃப்டியா ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாகமோ நிக்காம மத்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருப்பான். யோகா அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். என்னாச்சு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்கறா. நாகமோ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க.
நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன நீங்க பார்த்ததையே மறந்துருங்க, ஏன்னா உங்களை பத்திலாம் நான் எப்பவோ மறந்துட்டேன், நான் எப்படி தப்பிச்சேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன், இதை பத்திலாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, என் வழியில நீங்க யாரும் குறுக்க வராதீங்க, நானும் வரமாட்டேன், அவ்வளவுதான். ஹேஷியா அவன் சொன்னதை நினைச்சா இன்னும் கவலைப்பட்டு இருக்க, ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்படிதான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட காது ரொம்பவும் கேவலமா இருக்குன்னு சொன்னா என்ன பார்த்து இப்படி எல்லாரும் நினைப்பாங்கன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது அப்படின்னு சியா கொஞ்சம் வருத்தப்படவும், உன்னோட காதுகள் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. அப்படியா ஹாஜிமி அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் திரும்பவும் அவ கொஞ்சம் சோகமாகறா. ஹாஜிமி நீ தூங்கும் போது உன்னோட காதை பிடிச்சு தடவிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவோ, அதை சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஹாஜிமி அவ பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் நினைக்கிறான். ஹாஜிமி கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம், உன்னை நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. இப்ப நைட் ஆகுது, அவங்க டீச்சர் வந்துட்டு ஹாஜிமி இன்னும் உயிரோட இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனாலுமே அந்த பையன் ரொம்ப பேட் பாயா மாறிட்டான், அவனை எப்படியாச்சும் என் வழிக்கு கொண்டு வந்து அவனையும் சேர்த்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், நானும் வீட்டுக்கு போக தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படி உள்ள வந்து அப்படின்னு சைக்கோ கேட்கவும், இப்போ இருக்கிற எந்த ஒரு கதவோ போட்டோ எனக்கு மேட்ச் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு லேடியோட ரூம்குள்ள வந்தது என்ன பெரிய சாதனை நினைக்கிறியா அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்கவும், மத்தவங்க முன்னாடி இல்லாம உங்ககிட்ட சில விஷயம் தனியா பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த டஞ்சன்ல கீழே விழுந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் இப்ப எதுக்காக போராடிட்டு இருக்கேங்கிறத அவங்க கிட்ட சொல்றேன். ஹியூமன்ஸ், டீமன்ஸ், பீஸ்ட்மன் இவங்க எல்லாருக்குமே வார் நடந்துட்டு இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக தான் கடவுள் வந்துட்டு ஹீரோஸான லிபரேட்டர்ஸை இங்க அனுப்பி வச்சாங்க. அந்த லிபரேட்டர்ஸ்க்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு கடவுள் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி. ரெண்டு சைடும் பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த வாருக்கு காரணமே கடவுள் தான் அப்படிங்கறது அந்த லிபரேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. சோ கடவுள்கள் அந்த லிபரேட்டர்ஸை அழிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. லிபரேட்டர்ஸ் பத்தின தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. தான் காப்பாற்ற வேண்டிய ஹியூமனிட்டி கையாலேயே அந்த லிபரேட்டர்ஸ் தாக்கப்பட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு மேவரிக் அப்படிங்கிற ஒரு பேரோ கிடைச்சது. நிறைய லிபரேட்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஆனா உயிர் பழச்ச கொஞ்சம் பேரு இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாங்க. மேவரிக்னு சொல்லப்படுற அந்த லிபரேட்டர்ஸ் தான் நிறைய லேப்ரின்த் கட்டினாங்க. அண்ட் அதுல நிறைய ட்ரையல்ஸ் வச்சாங்க. அதை யார் பாஸ் பண்றாங்களோ அந்த பர்சனுக்கு அந்த லிபரேட்டர்ஸோட மேஜிக் பவர் போய் சேர்ற மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா லேப்ரின்த்தையும் ஜெயிக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் கடவுளை எதிர்க்க தகுதியானவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ காடை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேட்கவோ, இல்ல அந்த ஏன்ஷியன் மேஜிக் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போகலாங்கிறத ட்ரை பண்ண போறேன். நான் போற பாதை ஆபத்தானது, கண்டிப்பா உங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், சிரசாக்கி இன்னும் உன்னை பத்தி ஏதாவது கவலைப்பட்டு இருக்கா, நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவ நம்பிட்டு இருக்கா, அவ கண்ணால பாக்குற வரைக்கும் நீ இறந்ததை நம்ப மாட்டேன்னு அவ சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்லவும், இப்போ அவ எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து லேப்ரின்க்கு போய் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், அவளை பார்த்தா இதை சொல்லுங்க, அவ கவலைப்பட வேண்டியது மான்ஸ்டரை பத்தி மட்டும் இல்ல, அவ கூட இருக்கிறவங்கள பத்தியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்ல வரேன்னு அவங்க டீச்சர் கேட்கவும், ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல நான் எப்படியா இருந்தான்னு நினைக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ஸ்பெல் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓமலை பட்டுட்டு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவோ, இல்ல அவங்க ஏம் பண்ண டார்கெட் அது கரெக்டா தான் அடிச்சிருக்கு. லேப்ரின்குள்ள இருக்கும்போது முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இல்லாம அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இதை கேட்கவும் மிஸ் ஐகோக்கு ரொம்பவும் பதட்டமாகுது. நம்ம ஹீரோ நார்த்தன் ஃபாரஸ்ட்குள்ள அந்த அட்வென்ச்சரஸ் தேடி போகவும், அவன் டீச்சர்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்களும் உனக்கு ஹெல்ப்பா கூட வரோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. நீங்க என் வழியில குறுக்க தான் நிப்பீங்க, என் ஸ்பீடுக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க கிட்ட குதிரைகள் இருக்கு, அதை விட நீ என்ன ஃபாஸ்டாவா ஓடி வந்துட போற அப்படின்னு சொல்லி யோகா கேட்கறா. உடனே நம்ம ஹீரோ அவனோட ரிங்ல இருந்து அவனோட பைக்கை வர வைக்கிறான். அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை பழக்கிறாங்க. நாகமோ நேற்று நைட் நம்ம பேசணும்ல, அதை பத்தி உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும். ஃபாரஸ்ட்குள்ள நம்ம தனியா இதை பத்தி பேசலாம், அதனால தான் அவங்கள கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தனியா விட்டுருவோம் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். என்னாச்சு ஹஜிமே அப்படின்னு யோகி கேட்கும். என் டீச்சர் யாமலா அக்கறையா இருக்காங்க, அவங்களும் கூட வரட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஷியா சொல்றா. உன்னோட பைக்ல 3 பேர் தானே போக முடியும் அப்படின்னு யோகா கேட்கும். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜீப்பை வர வைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஜீப்பை பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் ஏறிக்கோங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. இப்போ இவங்க ஃபாரஸ்ட்குள்ள கிளம்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு அட்வென்ச்சரர் கில்டோட லீடரே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காரு. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிட்டு, அண்ட் உண்மையிலேயே கூட நம்ம ஹீரோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவன் தான். ஒரு பெரிய பணக்காரனோட பையன் ஃபாரஸ்ட்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி வச்சா போன அட்வென்ச்சரர்ஸும் திரும்ப வரல. சோ அதனால தான் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லி அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அந்த ஃபாரஸ்ட்குள்ள என்னதான் டேஞ்சரஸான மான்ஸ்டர் இருக்கு, அண்ட் நம்ம ஹீரோ அவங்க டீச்சரையும் ஃப்ரெண்ட்ஸையும் வர கூட கூட்டிட்டு போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.